இதெல்லாம் வந்து இப்போ பேசிட்டேன்னா ஸ்டாலின் லெட்டரும் காமிச்சிட்டேன், பிரஸுக்கும் சொல்லிடுறேன் நான். அதாவது தேர்தல் நேரத்தில் வந்து ஓட்டுக்கு மட்டும் எல்லாம் பேசிட்டாரு சரிதானா. இப்போ சிஎம் உட்கார்ந்தாலும் ஒண்ணுமே செய்யல. 10 வருஷம் உழைப்பு வாங்கிட்டாங்கன்னா 12 வருஷம் இப்போ எங்களை காணிட்டு விடுறாங்கனாங்களா? 12 வருஷம் அவர் தானே எழுதினாரு நிரந்தரப்பட்டு அவங்கள வந்து. அதனால எங்க கட்சி எப்போ துணை இருக்கும். நாங்க இல்லைன்னா இந்த சென்னை எப்படி உங்களுக்கு சுத்தமாச்சு? எல்லா பேரிடர் காலத்திலயும் வேலை செஞ்சவங்க இப்ப எங்களை குப்பை மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க. நேத்து போனா எதுக்காக இருக்கீங்க, யார் நீங்க அப்படின்னு உள்ள இருக்கிறவங்களே கேக்குறாங்க. அப்போ இங்க போராடுறவங்களுடைய வாழ்க்கை நிலைமை உள்ள இருக்கிற ரிப்பன் மாளிகையிலே தெரியலையா? அமைச்சர்கள் சொல்லாம மேயர் செயல்பட வேண்டிய வேலை கிடையாது. மேயர் தனிச்சா முடிவெடுக்க முடியல. இப்போ நம்ம இவங்களெல்லாம் சேர்த்து தான் ஒரு கேள்வியாக கேட்குறோம், ஏன் எங்களை இந்த மாதிரி நீங்கள் உள்ளாட்டு வேலை இல்லாமல் எங்களை வந்து வெளியே தள்ள பார்க்குறீங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம். இப்போ அரசாங்கத்தில் 1.5 லட்ச ரூபா வாங்குற அதிகாரிகளை வெளியே அனுப்புங்க, கான்ட்ராக்டுக்கு அனுப்புங்க, அவங்கள போய் 20,000 ரூபாய்க்கு வேலை செய்ய சொல்லு. இங்கே குப்பை இருக்கக்கூடாது, இங்கே தண்ணி இருக்கக்கூடாது, இதை பெருக்கு தண்ணியை தள்ளு, சுண்ணாம்பு போடுனீங்களா? அப்போ எங்கே போனாங்க துப்புர பணியாளர்? அப்போ சிஎம் கண்டு தரல. தூய்மை பணியாளர் குப்பாளுறவங்களுக்கு ஒரு 20,000 சம்பளம் உங்களால் கொடுக்க முடியலன்னு அப்புறம் என்ன கவர்மெண்ட்டு? அப்புறம் என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? உங்களால் முடியலன்னா இறங்கிடுங்க. உங்கள் சம்பளத்துலேருந்து இறங்கி கீழே வேலை செய்யணும் நீங்கள் செய்வீங்களா? சென்னையில் இல்லை, கோட்டையில் உட்காரல தலைமைச் செயலகத்தில், வெளிநாட்டில் இருக்கிறாரு. அதனால சென்னையில் நடக்கிறது எதுவுமே தெரில. இதே சென்னையில் யாருன்னா பணம் கொள்ளாச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க, அது போயிடும். இதோ கேசட் வெளியீடு பண்ணுறாங்களா இதோ பக்கத்துலேயே, அதெல்லாம் வந்து பேச பார்க்க நேர் ஸ்டூடியம்ல ஆள் இருக்குது, அப்படியே பக்கத்தில் வந்து பார்க்க வீடியோ இல்லையா? இது என்னங்க நியாயம்? புருஷன் இல்லை ஐயா, எனக்கு 10 வயசுல நான் குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ எவ்வளோ கஷ்டம், லாபம் நஷ்டம். உள்ளே போய் பாத்ரூம் கழிவறை கூட லாக் பண்ணிட்டாங்க, கேட்டை கூட லாக் பண்ணிட்டாங்க. பெண்கள் எங்கே சார் பார்த்துருப்போம் சொல்லுங்கள்? ஆம்பளைங்கன்னா எங்கே வேணால் போயிடுவாங்க. இந்த பெண்கள் பாவம் 5 நாளாக ஒரு அதிகாரியும் வந்து பார்க்கல. பட்டியலிருந்த மக்களை ஒடுக்குறாங்க சார், சமூக நீதி ஆட்சின்றாங்க, ஒடுக்கி ஆள்றாங்க. எங்களை எப்போ இந்த கூடாரத்தை காலி பண்ணணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. விடியல் ஆட்சி இல்லை, விடியாத ஆட்சி. நாங்கள் வந்து ஒரு கீழ் ஜாதி மாதிரி எங்களை இது பண்ணுறாங்க. என்னடா இது, ஏழைங்களாச்சே, நம்மளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களே, யார் நினைக்கிறாங்க? இப்போ இந்த வேலையை விட்டுட்டோம்னா நாங்கள் அடுத்து தற்கொலை தான் பண்ணிட்டு நாங்கள் சாகணும். தூய்மை பணியாளர்கள் இவங்களோட வேலை என்னன்னா, எல்லா வீட்லேயும் தெருக்களிலும் சாலைகளிலும் குப்பை மட்டுமல்ல மனிதனுடைய கழிவுகளையும் சேர்த்து அகற்றுவதுதான் இவங்களோட வேலை, சுத்தம் செய்யறது. இப்போ இவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து எதுக்காக இது முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னா, எங்களை தனியார் மையம் விட்டுட்டாங்க, எங்களுடைய வேலையை பறிச்சு. கிட்டத்தட்ட எல்லாருமே 10-15 வருட காலமாக வேலை செய்யறவங்க. நாங்க எங்களுடைய உழைப்பு எல்லாமே சென்னை மாநகராட்சி திருடிக்கிட்டாங்க. எங்களுக்கான எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தனியார் மையம் போங்கன்னு தனியார் மையத்துக்கு விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட எங்களுடைய வாழ்க்கைய 15 வருடம் பின்தங்கி இருக்காங்க. 3000 சம்பளத்துல இருந்து சேர்ந்து வேலை செஞ்சவங்க ஒரு 9 மாத காலமாக 23,000 ரூபாய் சம்பளத்துக்கு நாங்க வந்திருக்கோம். இப்ப 11-12,000 சம்பளத்துக்கு எங்களை பின்னோக்கி போக சொல்றாங்க. இது எந்த வகையில சாத்தியம்னு தெரியல. அது மட்டும் இல்லாம எங்களோட நியாயமான கோரிக்கை என்னன்னா, தற்காலிகமாக்க கூடாது, எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும். அது வரைக்கும் எங்களை எண்ணிலம் தொழிலாளர்களாக இருக்க விடணும். இந்த பக்கம் கிட்டத்தட்ட 5 நாளா நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். நிறைய மீடியா வருது, அரசியல் கட்சி தலைவருங்க ஆதரவு கொடுக்குறாங்க, விருந்தாளி மாதிரி எங்களை பார்த்துட்டு போறாங்களே தவிர எங்களை பத்தின நியூஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும்னா யாருக்கும் தெரியாது. வெளியே நின்று அவங்க ஆதரவு மட்டும்தான் காட்டிட்டு போறாங்க. எங்களுடைய கோரிக்கையை கேட்கவோ, எங்களுக்காக போராடவோ, முதலமைச்சர் கிட்ட பேசவோ எத்தனை பேர் முன்னாடி வராங்கன்னு தெரியல. ஆனா எங்களுக்காக நாங்க போராட தயார். எங்களோட சங்கமோ எங்க கூட இருக்கு. கிட்டத்தட்ட இங்க இருக்கிற எல்லாருமே சென்னையோட பூர்வக்குடி மக்கள், பாமர மக்கள், பழங்குடியினர், ஆதி திராவிடர். எங்களை வந்து ஒரு படி மேல வாங்க அப்படின்னு கையை கொடுத்து தூக்க வேண்டாம். பள்ளம் தோண்டி புதைக்கிறாங்க, இன்னும் நீங்க 20 வருஷம் பின்தங்கி போங்க அப்படின்ட்டு. அப்போ எங்களோட வாழ்க்கை வந்து மேல வரவே கூடாதா? இப்படிதான் ஏறி அடிப்பீங்களா? ஆணையருக்கு வந்து முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. அதாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இவங்க வந்து கொரோனா மற்றும் கஜா புயல், நீல புயல், வரதா புயல்ல முன்கள பணியாளர் அந்த மாதிரி வேலை செஞ்சவங்க, இவங்கள
அரசு பணியாளர்கள் ஆக்கணும்ட்டு கமிஷனருக்கு லெட்டர் எழுதுறாரு. ஆனால் ஐயா அவர்கள் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அரசாங்கம் அவர் நடத்துறாரு. இப்போயே எங்களோட கோரிக்கை அவர் காதில் விழல, எங்களுக்காக இப்போயே அவர் பரிந்துரைக்கல, எங்களையே அவர் அரசாங்க பணியை ஆக்கல. இது ஐயாவுடைய தேர்தல் அறிவிக்கை 153. என்னை நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா எண்ணியுள்ளம் தொழிலாளர்கள் என்எம்ஆ தொழிலாளர்கள் எல்லாரையுமே நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் இப்போ எங்களுக்கு ரோட்டில் தான் உட்கார வச்சுருக்காங்க, எங்களுடைய பணியை பறிச்சுட்டு. யாரோ ஒரு ராம்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட்காரங்க அவங்க இன்னும் மேலும் பணக்கார ஆக்க அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் விட்டுட்டு எங்களுடைய வாழ்க்கையை பறித்து எங்களை இப்போ தெருவோரமாக உட்கார வச்சுருக்காரு. ஆனால் இங்கே எல்லாருமே பெண்கள் திரண்டிருக்கோம். எங்கள் உயிர் பறி போனாலும், எங்கள் உடல்நிலை சரியில்லாமலும், இங்கே எங்களுக்கு கழிப்பறை வசதி கிடையாது, உணவு கிடையாது, எல்லாருமே அடித்தட்ட மக்கள் இருந்தாலும் எங்கள் உயிரே பறி போனாலும் இங்கே நாங்கள் போராடுவோம், கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுவோம். எங்கள் பின்னாடி எல்டியூசி சங்கம், வழக்கறிஞர் பாரதி அண்ணா இருக்காரு, சங்கம் இருக்குது, வழக்கறிஞர் இருக்காங்க, நிறைய சமூக ஆர்வலர் இருக்காங்க. எங்களுக்காக போராட நாங்கள் இருக்கோம். நன்றி. இங்கே 2500 மொத்தம் 3 மண்டலம் 5, 6, 7 3500 தொழிலாளர்கள் இங்கே இருக்காங்க. எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஸ்டாண்டர்டாக 2200 பேர் இருக்காங்க. பெண்கள் அதிகபட்சமாக இருக்காங்க, ஆண்களும் எங்களுக்கு துணையாக இருக்காங்க. எத்தனை நாளாலும் 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, இங்கே இருந்து எங்கள் வேலையை வாங்காமல் நாங்கள் போகிறதா இல்லை. எல்லாருமே இங்கே தான் இருப்போம். 5 நாளாக இங்கே இருக்கோம். அரசு தரப்புலையும் எங்களோட பேச்சுவார்த்தை கிடையாது. அரசியல் கட்சிங்க வராங்க, வெளியே நின்று அவங்களோட ஆதரவை சொல்லிட்டு போகிறாங்க. எங்களுக்காக களத்தில் இறங்க யார் தயார் இருக்கா? நாங்கள் இல்லைன்னா இந்த சென்னை எப்படி உங்களுக்கு சுத்தமாச்சு? எல்லா பேரிடர் காலத்துலேயும் வேலை செஞ்சவங்க இப்போ எங்களை குப்பை மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ எங்களுக்காக யார் குரல் கொடுக்கணும்? எல்லா அரசியல் கட்சி தான் குரல் கொடுக்கணும். உங்களுக்கு ஓட்டு வேணும், மற்ற தேவைகள் வேணும், ரோடு சுத்தமாகணும், இதை சரி பண்ணணும்னா மட்டும் எங்களை கூப்பிட்றீங்க. அப்போ எங்களுக்காக யார் வரீங்க? நான் 5 நாளாக சார் எல்லாரும் பார்க்குறாங்க போகிறாங்க. நாங்கள் இங்கே கண்காட்சி பொருளாக இருக்கோம். இங்கே இவங்களுக்கும் உயிர் இருக்குது, இவங்களுக்கு குடும்பம் இருக்குது, இவங்களோட வாழ்க்கை இருக்குது. 5 நாள் சம்பளத்தை இருந்து இவங்க அவங்க வாழ்வாதாரத்தை இறந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த குஜராத்லேருந்து, ஒடிசாலேருந்து பூகம் தப்பிச்சு அகதிகளாக இங்கே கூடாரம் போட்டு உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிருக்காங்க. இங்கே உள்ளே இருக்கிற அரசாங்க அதிகாரிகளுக்கு இங்கே நாங்கள் என்னவா இருக்கோம், எதுக்காக போராடுறோம், எதுக்காக உட்காந்துருக்கோன்னு தெரியல. நேற்று போனால் எதுக்காக இருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னு உள்ளே இருக்கிறவங்களே கேட்குறாங்க. அப்போது இங்கே போராடுறவங்களுடைய வாழ்க்கை நிலைமை உள்ளே இருக்கிற ரிப்பன் மாளிகையிலே தெரியலையா? அப்போ யாருக்கு எட்டும்? இப்போ நம்ம இந்த போராட்டம் இது 5வது நாளாக நடக்குது. 1ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய வேலைக்கு எடுக்காமல் நம்மளை வழிகட்டாயமாக வெளியே தள்ளி இந்த போராட்டத்தில் நம்மளை தள்ளியிருக்கு இந்த மாநகராட்சி. இப்போ மாநகராட்சிக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்த கட்ட போராட்டத்தில் நம்மளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் தான் முதல் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. வாக்குறுதினா நம்ம போய் வலியுறுத்தி அவங்கக்கிட்ட கேட்கல. அவங்க தான் ஒரு தேர்தல் வாக்குறுதியில் 10 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சவங்களே நம்ம பணி நிரந்தரப்படுத்துகிறோம். பணி நிரந்தரப்படுத்துறது இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஊதியத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இப்போது சம்பளத்தை நம்ம வாங்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 9,000 8,000 சம்பளத்துலேருந்து இந்த 2023க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு 23,000 ரூபா சம்பளம் வழங்குது. இப்போ சம்பளத்தை கேட்டு நம்ம போராடி தான் இந்த சம்பளத்தை வாங்குகிறோம். சம்பளம் வாங்கி ஒரு 3 வருஷம் நம்மளை வேலை செய்ய சொல்லிட்டு 6வது மண்டலம் 5வது மண்டலம் 7வது மண்டலத்தை தனியார் கொடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ அடுத்தடுத்த கட்டம் எங்களுடைய பாரதி தோவர், எங்களுடைய தலைவர் அவர் தான். அவருடைய முன்னெடுத்தில் வழக்கு போராட்டங்களும் சரி, சட்டப்பூர்வமான போராட்டம், களத்தோட போராட்டமும் தோவருங்க எல்லாமே முன்னெடுத்து இப்போ சமீபமாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி 5 நாளுக்கு முன்னாடி கூட நம்முடைய பெண் தோவர்கள் தூய்மை பணியாளர் பெண் தோவர்கள் 6 நாள் உண்ணாநிலை போராட்டம் பண்ணாங்க. இப்போ உண்ணாநிலை போராட்டத்தோடைய நம்மளுக்கு அடுத்து முடிஞ்சு ஒரு மறுநாளே நம்மளுக்கு இந்த வேலை நிறுத்தம் அறிவிக்கிறாங்க. வேலை நிறுத்தம் ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கான்ட்ராக்டில் போங்கன்றாங்க. கான்ட்ராக்டில் நம்மளுக்கு போகிறது விருப்பம் இல்லை. கான்ட்ராக்டில் போனால் சம்பளமும் குறையுது, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் செஞ்சு இந்த சர்வீஸும் குறையுது. அது இல்லாமல் அதில் இப்போ இருக்கிற மாநகராட்சியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100%ல்
98% பெண்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. அந்த கான்ட்ராக்டுக்கு ஏன் தள்ளுறாங்கன்னா அந்த பெண்களை வீட்டில் உட்கார வைக்கணும், ஆண்களுக்கு மட்டுமே வேலை கொடுக்கணுன்ற ஒரு சூழ்ச்சியும் இதில் உள்ளே வைக்கிறாங்க. நம்ம அதையும் தான் இங்கே எதிர்க்கிறோம். ஏன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருக்கிறது உழைப்பாளிங்க. அதில் அதிகமாக உழைக்கிறவங்களே வீட்லேயும் சரி வெளியும் சரி பெண்கள் தான் முன்னாடி இருக்காங்க. அந்த அப்படியாப்பட்ட பெண்களை தனியார் மையம் படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள உழைக்கிற இடத்துலேருந்து தள்ளி ஒரு இடத்துல முடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இப்போ நம்ம அதையும் கண்டிக்கிறோம். நம்ம உழைப்பர் உரிமையாக்கும் எல்டிசி என்ன சொல்லுது அப்படின்னா, நீ பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு வந்து அரசாங்கத்தையே கொடு, 10 வருஷத்தும் வேலை செஞ்சவங்கள நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு தான் வாக்குறுதி கொடுக்குறீங்க. வாக்குறுதியில் அவர் கொடுத்த வாக்குறுதியிலேயே 153வது பகுதியில் 10 வருஷத்தும் 12 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சவங்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரப்படுத்தணும்னு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிறாரு. இப்போ அதை தான் நம்ம இங்கே வலியுறுத்தி கேட்குறோம். அப்போ நம்ம கிட்டத்தட்ட 15 வருஷம் 18 வருஷம் வேலை செஞ்சவங்களாம் இங்கே இருக்காங்க. இந்த 15 வருஷம் நம்ம வேலை செஞ்சு இப்போ நம்ம ஓய்வு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பிஎஃப் இருந்தால் தான் நம்மளுக்கு அது போவோம். எதுவுமே கிடையாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நான் உன்னை எடுத்துன்னு போய் எங்கன்னா இறக்கி விடுவேன், நீ நடந்து போய் ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு முதலமைச்சர். ஆனால் அதே வேலையில் இப்போ இருக்கிற செவிலியருங்களாம் இப்போ 2000 பேரை பர்மனெண்ட் பண்ண சொல்லி அறிக்கை கொடுக்குறாரு. இப்போ எதுக்கு பாரபட்சம்? ஏன்னா அப்போ பெண்கள்னால கேட்க மாட்டாங்களான்ற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க செயல்படுறாங்க இந்த அரசாங்கம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சேகர் பாபு அவர் பின்னணியில் இருக்கார். அப்புறம் மா சுப்பிரமணி அவர் பின்னாடி இருக்காருன்றாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த பிரேயர் பிரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய பேட்டியே வந்து இவங்களை பின்னாடி வச்சு அவங்க தான் முன்னாடி நின்று பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ அமைச்சர்கள் சொல்லாமல் மேயர் செயல்பட வேண்டிய வேலை கிடையாது. மேயர் தனிச்சையாக முடிவெடுக்க முடியல. இப்போ நம்ம இவங்களெல்லாம் சேர்த்து தான் ஒரு கேள்வியாக கேட்குறோம், ஏன் எங்களை இந்த மாதிரி நீங்கள் உள்நாட்டு வேலை இல்லாமல் எங்களை வந்து வெளியே தள்ள பார்க்குறீங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம். இப்போ இதே சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண மக்களாக இருக்கிறதுனால தான் ஈஸியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இன்றைக்கி கையெழுத்து போடாத, எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் கையெழுத்து போடாத வெளியே போகணுன்னு நிறுத்துகிறாங்க. நம்ம இதை கண்டிக்கிறோம். ஏன் அப்படின்னா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற அதிகாரிங்களை தனியார் படுத்துங்க, சம்பாரித்து வச்சுருக்காங்களா அவங்கள தனியார் படுத்துங்க. 8000 ரூபா 2000 ரூபா சம்பளத்துலேருந்து இன்றைக்கி எங்களை உரிமையை வந்து கோர்ட்டு மூலியமாக தான் கேட்டு வாங்கியிருக்கோம். அந்த உரிமையும் நீ வந்து அடக்குமுறை பண்ணுற மாதிரி எங்களை என்ன பண்ணுறேன்னா ஒரே நாளில் உனக்கு வேலை இல்லை அப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட 1900 சில்லற பேர் இருக்காங்க. இதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா 1800 பேர் பெண்கள் மட்டுமே இருக்கிறாங்க. இப்போ ஒரு குடும்பத்துக்கு தேவையான வருமானம் பெண்கள் மூலியமாக தான் அதிகமாக போய் சேருது. இப்போ அதை தடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அது இல்லாமல் இது உள்ளேருந்து நம்ம பார்க்கணுன்னா வருமானத்துக்கே கஷ்டப்படுற ஒரு அடித்தட்டு மக்களை வந்து திருப்பி ஒடுக்கிற வழியில் தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இவன் படிச்சுட்டு நல்ல சம்பளம் வாங்கிட்டு வெளியே போய்ட்டு அவன் வந்து அடுத்த லெவலுக்கு போயிடக்கூடாதுன்ற முயற்சி தான் இதை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா 23,000 சம்பளம் இன்றைக்கி நாங்கள் எங்கள் குடும்பத்தில் என் பெண்கள் வாங்குறாங்கன்னா அது குடும்பத்துக்கு தான் முழுசாக வந்து சேருது. அரசாங்கத்துக்கு மதுபானம் கிடைக்கும் இல்லை ஒரு புகையிலை கிடைக்கும் போகிறது கிடையாது. அவங்க முழுக்க அந்த காசை வந்து குடும்பத்துக்கும் குடும்ப பொருளாதாரம் உயரத்துக்கும் அவங்களுடைய கல்விக்கும் தான் அதை பயன்படுத்துகிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் இந்த சம்பளத்தை முடுக்கி நீ என்ன பண்ணுறன்னா 23 ரூபா வாங்கின இடத்துல 16,000 ரூபா 14 ரூபாய்க்கு போய் வேலை செய்யுது. எப்படி செய்வாங்க? அப்போ அரசாங்கத்தில் 1.5 லட்ச ரூபா வாங்குற அதிகாரிகளை வெளியே அனுப்புங்க, கான்ட்ராக்டுக்கு அனுப்புங்க, அவங்கள போய் 20,000 ரூபாய்க்கு வேலை செய்ய சொல்லு. ஏன் அப்படின்னா படித்தவனா இதுலேயே பட்டதாரிங்க தாங்க இருக்கிறாங்க. ஒரு காலேஜ் முடித்தவங்க தான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வேலை செய்கிறான். ஏன் ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளை பர்மனெண்ட் பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும், நம்மளுக்கு அடுத்த லெவலில் குடும்பத்துக்கு எடுத்துன்னு போகலான்னு முதல் பட்டதாரி வேலைக்கு வரான். இப்போ 15 வருஷம் நீ பர்மனெண்ட் பண்ணுவேன்னு ஆசை காட்டி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் ஆசை காட்டி நீ வந்து ஆட்சி முடிகிற நேரத்தில் தனியார்படுத்துறேன்னா அப்போ உன்னுடைய நோக்கம் எங்கே இருக்குது? இந்த மக்களால் எதுவும் திருப்பி பண்ண முடியாதுன்ற நோக்கம்தான், வேறு எதுவும் கிடையாது. மக்களால் திருப்பி நம்மளால எதுவும் கேட்க முடியாது. என்ன சொன்னாலும் இந்த விளிம்புநிலையில் இருக்கிற மக்கள் அடித்தட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து கம்முன்னு போயிடுவாங்க. நாங்கள் அப்படி விட மாட்டோம். உழைப்போர் உரிமைக்கும் எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர் பக்கத்தில் நிற்கும், தொழிலாளர்களுடைய உரிமை பக்கத்தில் நிற்கும். அதனால தான் இந்த போராட்டத்தை 5வது நாளும் தொடர்ந்து இன்னும் 15 நாளும் சரி இன்னும் 50 நாளும் தொடர்ந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போன்றதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். நாங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் கார்ப்பரேஷன் சென்னை மாநகராட்சியில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். திடீர்னு எங்களை வந்து கான்ட்ராக்டில் ஒப்படைக்கிறேன்றாங்க. அது எதுக்காக? நாங்கள் கொரோனாவில் வருதா புயலில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இவ்வளோ கஷ்டத்துலலாம் எங்களை அப்போ தனியாருக்கு ஒப்படைக்காது, இப்போ என்னத்துக்கு எங்களை தனியார் ஒப்படைக்கணும்? எங்கள் கேள்வியாக அதுதான். நிறைய பெண்களுக்கு கணவர் சரி கிடையாது, கணவர் இல்லாத தான் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். நிறைய தாய்மார்களுக்கு பிள்ளைங்க சரி கிடையாது. எங்கள் எல்லாருக்குமே இந்த வேலை மட்டும்தான். எங்கள் வேலையை பணி நிரந்தரம் செய்யணும். நாங்கள் மற்றபடி அவர்கிட்ட வேறு எந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்கல.
பெண்களுக்கு மட்டும் தான் முக்கியத்தொகைன்னு வரும். இப்போ ஏன் பெண்களுக்கு முக்கியத்தொகை இல்லை? இன்னையோட நாங்கள் இங்கே உட்காந்து 5 நாள் ஆகுது. இந்த 5 நாளில் எந்த ஒரு அரசு அதிகாரியும் எங்களை வந்து மீட் பண்ணல. ஏன் எங்களை பார்க்கல? இப்போ இதே எலெக்ஷன் டைமு, அடுத்த வருஷம் எலெக்ஷனு, அப்போ வந்து பெண்களை பார்க்க மாட்டீங்களா? அப்போ எங்களை தேடி வர மாட்டீங்களா? முதல்ல நீங்கள் பெண்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நீங்கள் தான் முக்கியம்னு எங்கள் கூட சரிசமமாக உட்காந்து சாப்பிட்டாரு. அப்போ சாப்பிடும் போது நாங்கள் தூய்மை பணியாளர் தானே இருந்தோம். அவர் எங்கள் கூட உட்காந்து சாப்பிடும்போது நாங்கள் தூய்மை பணியாளர் தானே இருந்தோம். அப்போ எங்களை சொல்ல வேண்டியதானே நீங்கள் தனியார் தானே. இப்போ எங்களை என்னத்துக்கு தனியாருக்கு ஒப்படைக்கணும்? எங்களுக்கு இன்ன வரைக்கும் ஒரு நீதி சொல்லனா எப்படி? 5 பெண்மணிகள் 6 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. எங்களுக்கு ஜியோ பாஸ் ஆயிடுச்சுன்னு 30ஆம் தேதி சொல்லி அமைச்சாங்க. 31 வேலை கொடுத்தாங்க. 1ஆம் தேதியே ஜியோ பாஸ் ஆகல, நீங்கள் வேலையில வந்து வெளியே போன்றாங்க. அப்போ கோர்ட்டுக்கு என்ன மரியாதை? நீதிமன்றத்துக்கு என்ன மரியாதை? எங்கள் ஒரு ஆளுக்கோசம் தூய்மை பணியாளருக்கு ஒரு ஆள் மட்டும் தான் போராடுறாரு. பாரதி அண்ணா மட்டும் தான் போராடுறாரு. அவருக்கோசம் நாங்கள் வேலை செய்யலை. நாங்கள் நாட்டுக்கோசம் தான் வேலை செய்கிறோம். கொரோனாவில் நாட்டுக்கோசம் வேலை செய்யுங்க, நாட்டுக்கோசம் நீங்கள் தான் முக்கியம். நீங்கள் இப்போ அவரு ஒரு ஆள் செய்யும் போது நீங்கள்லாம் எங்கே போனீங்க? இது அவருக்கு மட்டும் நாங்கள் செஞ்சது கிடையாது. அவர் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஒன்றே இல்லாத அவரே குரல் கொடுக்குறாரு. எங்களுக்கு நீங்கள் கம்மி ஊதியத்தில் தான் எங்களை வேலை வாங்கிட்டு இருந்தீங்க. அவரு உண்ணாவிரதம் இருந்து இதே நீதிமன்றத்தில் உண்ணாவிரதம் இருந்து தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தாரு. அந்த சம்பளம் நிறையா எங்களுக்கு 1 வருஷம் கூட நினைக்கல. நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல. எங்கள் நிரந்தர பணி செய்யணும். சிஎம் எங்களுக்கு இது ஒரு கோரிக்கை கொடுக்கணும். இதோ இப்போ ஒருத்தவங்களுக்கு பிக்ஸ் வந்துடுச்சு. நாங்களும் குழந்தைங்களெல்லாம் விட்டு தான் அப்படியேப்பட்ட கொரோனாவில் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை யோசிக்கல. நம்ம இதில் செஞ்சால் நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு இப்போதான் 5 நாளாக நாங்கள் இருக்கோம். எங்கள் பிள்ளைங்க போகிற நிலைமை எப்படி இன்ன வரைக்கும் அவருக்கு தெரியல. சொல்லுங்கள், இது வரைக்கும் எங்களை யாருமே வந்து பார்க்கல. அரசாங்கம் எங்களுக்கு வரணும். எங்களுக்கு இன்றைக்கி நீதி தெரிஞ்சே ஆகணும். 11ஆம் தேதி கோர்ட்டு நீதி கொடுக்குறது வேற வை. இவங்க எங்களுக்கு இன்றைக்கி முடிவு சொல்லணும். இதுக்கு நீங்கள்லாம் தான் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். இன்ன வரைக்குமே எங்களை யார் என்ன ஏது ஒரு குப்பை ரோட்டில் இருந்தால் கூட கூப்பிட்டு சொல்ல ஒரு ஆளுக்குறாங்க. அந்த குப்பையை அல்லே எங்களுக்கு இடைஞ்சலாக்குதுன்னு எங்களை சொல்ல யாரும் இல்லை. குப்பையோடவா நாங்கள் கேவலமாக ஆயிட்டோம். அன்றைக்கி குப்பை இல்லாம போது நாங்கள் தேவைப்பட்டோமா? அம்மா, இந்த இடத்துல சிஎம் வராரு, அவர் வராங்கட்டே இங்கே மண் இருக்கக்கூடாது, இங்கே குப்பை இருக்கக்கூடாது, இங்கே தண்ணி இருக்கக்கூடாது, இதை பெருக்கு தண்ணியை தள்ளு சுண்ணாம்பு போடுனீங்களா? அப்போ எங்கப்பா நாங்கள் துப்புர பணியாளர்? அப்போ சிஎம் கண்ணு தரல. எங்கெங்க ஓப்பன் பண்ண வராரு? மன்றம் ஓப்பன் பண்ணோம், வீடு கட்டணும், அதுக்கெல்லாம் தேவைப்பட பணம் இருக்குது. துப்புர பணியாளருக்கு பணம் கொடுக்க பணம் இல்லையா அவருக்கு? எங்களுக்கு சம்பளம் கொடுக்க கவர்மெண்ட்லேயே பணம் இல்லையா? மண்டபம் கட்ட பணங்குது, மற்றதுக்கெல்லாம் பணங்குறவர், எங்களுக்கு பணம் கொடுக்க பணம் இல்லை. நாங்கன்னா லட்சம் சம்பளம் கேட்குறோமா? இல்லை எங்களுக்கு தனியாக ஏசி ரூமு கொடுங்க, நாங்கள் ஏசியில் உட்காந்து வேலை செய்கிறோன்றோமா? ஏசியில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுப்பீங்க. தூய்மை பணியாளர் குப்பாடுறவங்களுக்கு ஒரு 20,000 சம்பளம் உங்களால் கொடுக்க முடியலன்னு அப்புறம் என்ன கவர்மெண்ட்டு? அப்புறம் என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? உங்களால் முடியலன்னா இறங்கிடுங்க. உங்கள் சம்பளத்துலேருந்து இறங்கி கீழே வேலை செய்யணும். நீங்கள் செய்வீங்களா? இப்போ நீ இருந்தது போதும் 4 வருஷம் சிஎம்மா, நீ கீழே இறங்கு, உனக்கு பதில் 1 வருஷம் அவங்க செய்யணும்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? அப்போ 15 வருஷமாக எங்கள் இடத்துல நீங்கள் ஏன் வேறு இடத்துல நிற்க வைப்பீங்க? எதுக்கு நிற்க வைப்பீங்க? நாங்கள் யாரையும் மட்டும் தடணும், யாரையும் கீழ்த்தனமாக பேச நாங்கள் வரல. நாங்கள் கச்சாவும் வரல. நாங்கள் தூய்மை பணியாளர் குப்பாடுறவங்க. எங்கள் குப்பாடுறதுக்கு நீதி கொடுக்கணும், நீதி கொடுத்தே ஆகணும். இது 5ஆவது நாள் ஆகுது. இந்த 5ஆவது நாள் இப்படி தான் போகிறாங்க, இப்படி தான் வராங்க. இதே அன்னைக்கு உள்ள சேகர் பாபு வந்தார், மேயர் பிரியா வந்தாங்க. இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு கேட்டு வெளியே எங்களை பார்க்க முடியாதா? எலெக்ஷன் அப்போ ஏன் பார்க்குறீங்க? வீடு வீடாக ஏன் வரீங்க? மறந்துடாதீங்கம்மா, நாங்கள் செய்வோம் இதை நல்லா செய்யுங்க. எங்களுக்கு 2021 அவர் கான்ட்ராக்ட் எடப்பாடி கான்ட்ராக்ட் விடும்போது என்னாரு? ஐயோ, தூய்மை பணியாளர் எப்படி கான்ட்ராக்ட் விடுவீங்க? 10 வருஷம் செஞ்சாலும் அவங்க நிரந்தர பணி செய்யணுன்னு 2025 அவர் வேலையை அவர் காட்டுறாரு. அப்போ ஓட்டு வாங்குற வரைக்கும் நாங்கள் தேவைப்படுவோம். ஓட்டு வாங்கி 4 வருஷம் சம்பாரிச்சப்போ 5ஆவது வருஷம் நாங்கள் தேவைப்பட மாட்டோமா? இதுக்கு நீங்கள் தான் நீதி வாங்கி தரணும். நாங்கள் பேசுறது பாதி இது பண்ணுறாங்க, நாங்கள் பேசுறது மொத்தமாக போய் சேரணும். அவர் காதில் இன்னும் உயிலியா, அவர் காதுக்கு இன்னும் போலியா. ஏன்னா அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, சென்னையில் இல்லை, கோட்டையில் உட்கார்ற தலைமைச் செயலகத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாரு. அதனால சென்னையில் நடக்கிறது எதுவுமே தெரில. இதே சென்னையில் யாருன்னா பணம் கொள்ளைச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க, அது போயிடும். இதோ கேசட் வெளியீடு பண்ணுறாங்களா, இதோ பக்கத்துலேயே, அதெல்லாம் வந்து பேச பார்க்க நேர் ஸ்டேடியமில் ஆள் இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்து பார்க்க வீடியோ இல்லையா? இது என்னங்க நியாயம்?
நாங்கள் வேற என்னங்க கேட்குறோம் உங்களை? வேற எதனா கேட்டால் நீங்கள் எங்கள் மேலே கோரிக்கை வைக்கலாம். ஏமா இப்போ இவ்வளோ கேட்குறீங்க, இப்போ என்னத்துக்குமா நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு எங்கள் வேலையை நாங்கள் கேட்குறோம். குப்பாள்ற வேலையை கேட்குறோம். அதை நிரந்தரமாக எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு நீதி கொடுத்து தான் ஆகணும். சென்னை மக்கள்ன்றீங்க, சென்னை பொம்பளைங்களுக்கோசம் நீங்கள் பேசுகிறேன்றீங்க. பொம்பளைங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. பெண்கள் வீட்டில் இருக்காங்கல்ல, மாதவிடாய் டைமில் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அதெல்லாம் தாங்கி கொண்டு நாங்கள் இங்கே உட்காந்து இருக்கோம். உங்களுக்கு ஓட்டு போட்ட காரணத்தினாலையா எங்களை இந்த இடத்துல உட்கார வைக்கிறீங்க? மனசாட்சி இல்லை. நம்ம வீட்டில் பெண்கள் தாங்குவாங்களா அந்த வலிய வேதனையும்? அப்படி நிறைய பேர் இருக்காங்க, யாராலையும் வெளியே சொல்ல முடியல எங்களால். இதெல்லாம் நாங்கள் தாங்கி கொண்டு வரோம். நீங்கள் வந்து உடனடியே இதுக்கு அரசாங்கம் உடனடியே முடிவு எடுக்கணும். எல்லாத்துக்கும் எடுக்கிறீங்களா? ஒரே நாளில் தீர்வு கொடுக்குறீங்களா? எங்களையும் 5 நாளாக உட்கார வச்சுன்னு இருக்கீங்க. 5 நாள் அரசாங்கம் எங்கே போச்சு? இன்னைக்குள்ளே எங்களுக்கு நீதி வந்தாகணும். இல்லையா இங்கே எத்தனை உயிர் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ பாடுங்க. 5 நாளாக நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்க குட்டியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த சத்தியமாக எங்களால் இந்த வெயிலில் தாக்கு பிடிக்க முடியல. எங்களால் முடியவே முடியல. சரி இன்னைக்கு பேசுவாங்க, நாளைக்கு பேசுவாங்க, இன்னைக்கு பேசுவாங்கன்ட்டு அப்படி தான் நாங்கள் நாள் கடந்துகிட்டே வந்துட்டுருக்கோம். நேற்று நைட்டு மழையிலையே நாங்கள் இருந்தோம். யாருமே வீட்டுக்கு போகல, மழையிலேயே நாங்கள் இருந்தோம். சரி என்ன பண்ணுறது, போராடணும். நம்ம வேலைக்காக நம்ம போராடணும். ஆனால் எங்களுடைய நல்லது நடக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட போடுறது இல்லை. மழையில் வந்து குளிரில் கொசுல சுற்றுக்கணும், எல்லாம் ஏந்து ஓடணும். வெளியெல்லாம் வரக்கூட உள்ளே வரக்கூட சொல்லி தட்டி விட்டாங்க. உள்ளே வரக்கூட சொல்லிட்டு நாங்கள் அவங்க சொத்து சொந்த கேட்குறோம். 5 வருஷம் 4 பொட்டை பிள்ளைங்க, ஒரு பிள்ளைங்கள கூட கட்டி கொடுக்கல. இந்த வேலையை நம்பி தான் பிள்ளைங்களே காப்பாற்று. புருஷன் இல்லை ஐயா எனக்கு. 10 வயசு தான் நான் குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ எவ்வளோ கஷ்டம், லாபம் நஷ்டம். கொரோனா டைமில் கூட எல்லாம் வீட்டில் தாங்க. நாங்கள் ஒண்டி வேலைக்கு போய் பெட்டு தலைக்கணி எல்லாம் நாங்கள் வாரி போட்டோம். அப்போ கூட நாங்கள் எந்த நோயை பற்றி நாங்கள் எதிர்க்கல. எங்கள் வேலை நாங்கள் சேர்ந்து தான் இருந்தோம். அப்போ கூட வந்து என்ன ஏற்று எங்களுக்கு இன்னும் ஒரு சுதந்திரமாகவே எனக்கு கொடுக்கல. இப்போ வந்து கான்ட்ராக்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே போகணும்னு சொன்னாங்க. என்ன ஏன் பண்ணுறது சொல்லு? வீட்டு கஷ்டத்தாயா நாங்கள் வரோம். நாங்கள் இதை கூட அதை கூட நாங்கள் கேட்குறோம். எதுவும் நாங்கள் குப்பை வந்து எங்களுக்கு நிரந்தரமாக எங்களுக்கு வேலை கொடு, இதே சம்பளத்தை கொடுன்னு தான் கேட்குறோம். எங்களுக்கு 50,000 சம்பளம் கொடு, கவர்மெண்ட் வேலை கூட கேட்குறோம். எதுவுமே எங்கள் நிரந்தரமாக இந்த வேலை கொடுன்னு தான் கேட்குறோம். வேறு எதுவும் கொடுக்கலையா நாங்கள் கேட்குறோம். 15 வருஷமாக தூய்மை பணியாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா? எல்லாரும் பட்டியலினத்து மக்கள், ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா? எந்த ஒரு அதிகாரியும் வேலை வாங்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. எங்களை நிர்கதியாக நிற்க வச்சுருக்காங்க ரோட்டில். சரிங்களா? எல்லாருக்கும் கணவர் எல்லாம் குடியாரங்க. சிலர் வந்து கணவர்லாம் குடியாரங்க. சரிங்களா? யாருமே இல்லை, கணவர் இல்லாதவங்க தான் இங்கே. மகளிர் மட்டும்தான். நாங்கள் ஒரு 10% தான் இருக்கோம். அவங்க சப்போர்ட்டில் தான் இருக்கும். நைட்டு வந்து அவங்க மழை கொட்டு மழையில் பத்துட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக தண்ணி. உள்ளே போய் பாத்ரூம் கழிவறை கூட லாக் பண்ணிட்டாங்க, கேட்டை கூட லாக் பண்ணிட்டாங்க. பெண்கள் எங்கே சார் பார்த்துருப்போம் சொல்லுங்கள்? ஆம்பளைங்கன்னா எங்கே வேணால் போயிடுவாங்க. இந்த பெண்கள் பாவம் 5 நாளாக ஒரு அதிகாரியும் வந்து பார்க்கல. கீழே இருக்கிற ஆழ்வாளர் கூட வந்து பார்க்கல. அந்த டிவிஷனோட ஆழ்வாளர் கூட வந்து பார்க்கல. எங்களை வேலை வாங்கின ஆழ்வாளர் சமூக நீதி சொல்லுங்க சார். பட்டியலினத்த மக்களை ஒடுக்குறாங்க சார். சமூக நீதி ஆட்சின்றாங்க, ஒடுக்கி ஆள்றாங்க. எங்களை எப்போ இந்த கூடாரத்தை காலி பண்ணணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. இவங்களா கத்திட்டு இவங்களா போயிடுவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் மாண்டா கூட இங்கேருந்து போக மாட்டோம். சரிங்களா? ஆமாம், பின்ன சார் திமுக தலைவர் கலைஞர் இருக்கும்போது இந்த மாதிரி இல்லை. இவங்க வந்த பிறகு தான் இந்த மாதிரி இருக்குது. அம்மா செல்வி ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் இருந்தாங்க பாருங்க. இந்த மாதிரி பெண்களை ரோட்டில் படுக்க வச்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா? போராட்டமும் அது அப்புறம் இந்த மாதிரி நடு ரோட்டில் படுக்க வச்சிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியுதா இல்லை தெரியாமல் இருக்கிறாங்களா, காது கேட்குதா கேட்காம இருக்குதான்னு தெரியல சார். நீங்கள் தான் அங்கே தகவல் போய் சேர்க்கணும். சரிங்களா? இந்த அமைச்சர் அவுட் சோர்சிங் முறைன்றாரு. அவுட் சோர்சிங் நாங்கள் ஏன் கேட்க போகிறோம்? 15 வருஷமாக வேலை செஞ்சுருக்கோம். ₹1 இஎஸ்ஐ பிஎஃப் எதுவுமே இல்லை. சரிங்களா? விடியல் ஆட்சி இல்லை, விடியாத ஆட்சி இல்லை. ஐயா எடப்பாடி சொல்கிற மாதிரி விடியாத ஆட்சி தான் எப்பயுமே 4.5 வருஷமும். நாங்கள் வந்து ஒரு கீழ் ஜாதி மாதிரி எங்களை இது பண்ணுறாங்க. என்னடா இது ஏழைங்களாச்சே, நம்மளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களே, யார் நினைக்கிறாங்க? 200 கவுன்சிலர்ஸ் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. கான்ட்ராக்ட் விடப்பாடுன்னு சொல்லி விட்டாங்க. கான்ட்ராக்ட் விட்டேன் அவங்க என்ன வாரிக்கினாங்க? அவங்க எத்தனை போவாங்க? அவங்களுக்கு கிடைச்சிடும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்கள் வயிற்றுக்கு சோறு தான் கேட்குறோம். நாங்கள் கஷ்டப்பட்டாதான் நாங்கள் உழைச்சாதான் எங்களுக்கு சோறு. எங்களுக்கு என்ன நாங்கள் மாளிகை கேட்குறோம். எங்களுக்கு ஒரு குடிசை இருந்தாலும் பரவாயில்ல, வேலை செஞ்சு நிம்மதியாக தூங்க ஒரு வீடு இருந்தால் வேலை இருந்தால் அது போதும் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆடம்பர வாழ்க்கை நாங்கள் வாழல, ஆடம்பரமாக நாங்கள் இருக்கணும்னு நினைக்கல. எங்கள் பிள்ளைங்க படிக்கணும். எனக்கு படிப்பறிவே இல்லை. நான் பெற்ற பிள்ளைங்க படிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்.
நான் 15 வருஷமாக இதில் வேலை செய்கிறேன். 15 வருஷமாக பெருக்கிறேன் நான். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. கான்ட்ராக்ட் காலத்துக்கு நாங்கள் கான்ட்ராக்ட்லேயே வாழ்ந்து சாகணுமா? இதுதான் உங்கள் கோரிக்கையா? எங்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா? நிரந்தர பணி செய்யணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா? தாத்தா இருந்தார், கலைஞர் ஆட்சி வந்தால் நிரந்தர பணி எல்லாருக்கும் எல்லாமே நினைப்பாங்க. அதே மாதிரி போட்டாங்க. ஏங்க ஜெயலலிதா ஆட்சி வந்து 10 வருஷம் ஆண்டாங்க. அப்போ எங்களுக்கு என்ன எதுன்னு கேட்டுக்கல. இப்போ கலைஞர் ஆட்சி ஐயா வந்தார், ஸ்டாலின் ஐயா வந்தார். இந்த 4.5 வருஷம் முடியுது. 4.5 வருஷத்தில் எங்களுக்கு எதனா பண்ணுவாருன்னு பார்த்தோம். முடியல. கட்சியில் எதனா ராம்கி கான்ட்ராக்டில் எங்களை விட்டார். ராம்கி கான்ட்ராக்டில் விட்டு நீங்கள் அதில் போய் செய்யுங்க, உங்களுக்கு பிஏபிஎஸ்சி பிடிப்பாங்க. எப்படியா எங்கள் வாழ்க்கை? நாங்கள் இதில் தான் கான்ட்ராக்டில் தான் கான்ட்ராக்ட் வாழ்ந்து தான் நாங்கள் சாகணுமா? எப்படியா அது? ஆமாயா, எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. பொம்பளைங்களுக்கு மாத விழா வந்தால் கூட அது கூட லீவ் போடாத நாங்கள் இந்த வேலைக்கு போகிறோம். பிரச்சனைங்க இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது? எங்களுக்கு ஆம்பளை தோணை இருந்து சம்பாரிச்சு 10 ரூபா கையில் கொடுத்தா இங்கே இருக்கிற ஒரு பெண்மணிங்களுக்கும் குடிகார ஆம்பளைங்க 13 வயசு 15 வயசில் கல்யாணம் பண்ண பெண்களுங்க. வாழ்க்கை சரியில்லை, ஆம்பளைங்க சரியில்லை போட்டு பொம்பளைங்க தான் ஆம்பளைங்களா உழைச்சி சாப்பிடணும்னு சொல்லி வேலைக்கு வந்த பெண்களுங்க இவங்கெல்லாம். இவங்களுக்கெல்லாம் இந்த வேலை தான் புருஷன். எங்கள் வேலையே இல்லை, நாங்கள் கான்ட்ராக்டுக்கு விட்டோம், நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு எல்லாமே அங்கே கிடைக்கணும். எப்படி ஐயாது? அப்போ கவர்மெண்ட்டுன்னு ஒன்று எதுக்கு ஐயா இருக்குது? எங்கள் மக்கள் ஆட்சி பார்க்க தானே வந்தீங்க நீங்கள். எங்களை ஒன்றும் கண்டுக்காத நீங்கள் உக்காந்துருக்கீங்களே, எப்படியாது? இந்த 5 மாதம் இந்த 5 நாளாக இங்கே வந்து உக்காந்துருக்கமே, ஒரு செய்தி கூட உங்கள் காதில் உயிலையா? சொல்லுங்கள். சேகர் பாபா ஐயா இருக்காரு, துப்புரவு பணியாளர்களுக்கு கான்ட்ராக்ட், ராம்கி கான்ட்ராக்ட் நல்லபடியாக கான்ட்ராக்ட் செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாரு நம்ம சேகர் பையா. அவங்க பொண்டாட்டிங்க இல்லை, அவங்க பிள்ளைங்க இல்லை, அவங்க அக்கா தங்கச்சிங்கள எங்களை அந்த மாதிரி நினைக்கலாம்ல. நாங்களாம் ஒரு தொழிலாளி தானே. நாங்கள் என்ன கேட்குறோம்? ஐயா சேகர் பையா, எங்களுக்கு இது செய்யுங்க அது செய்ய, அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கிறோமா? எங்கள் வேலையை தானே ஐயா நாங்கள் கேட்குறோம். எங்கள் வேலை எங்களுக்கு கொடுத்தா போதும் ஐயா. நீங்கள் தயவு செஞ்சு எங்களை அக்கா தங்கச்சா நினச்சி நீங்கள் பேசுங்க. எங்களை வேலை வாய்ப்பை எங்களுக்கு வாங்கி கொடுங்க. எங்கள் வெக்கத்தை விட்டுட்டு ஈனமானத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நாங்கள் ரோட்டில் வந்து தொடப்பத்தை பிடிச்சே பெருகணும். ஏன்னா நாங்கள் கொரோனா டைமில் நாங்கள் படாத கஷ்டமே இல்லை. ஒரு இடத்துல அப்படியே பேரிகேட் போட்டு யாருமே உள்ளே வராத அளவுக்கு இருப்பாங்க. நாங்கள் அந்த சூழ்நிலை போய் வேலை செஞ்சு எல்லாருக்குமே நாங்கள் உதவி செஞ்சோம், எல்லாருக்குமே நாங்கள் உதவணும். ஆனால் இப்போ எங்களை நடு ரோட்டில் இங்கே விட்டுட்டாங்க. இந்த 5 நாளாக நாங்கள் இங்கே வந்து சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். எங்களை யாருமே கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு மிருகத்துக்கு கூட ஒரு ப்ளூ கிளாஸ் எல்லாமே இருக்குது. ஒரு மனுஷன் தானே நாங்களும், உங்களை மாதிரி நாங்களும் தானே மனுஷன். நாங்களே உங்களால் போக முடியுமா, வர முடியுமா? இத்தனை வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். எங்கள் உழைப்பு என்னத்துக்காகிறது? இப்போ போயிட்டு நீங்கள் கான்ட்ராக்டில் போங்க அப்படின்னு சொன்னால் அப்போ 10 வருஷம் உழைப்பு என்ன போகிறது? எங்கே போகிறது? நாங்கள் எங்கே போகிறது? எங்கள் வாழ்வாதாரம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்குது ஃபுல்லாகவே. நாங்கள் இப்போ அடிப்படை வசதியை நாங்கள் இல்லாத இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். பெண்களாக இங்கே நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும் இல்லையா? நீங்கள் எதுவுமே உங்கள் காதில் வந்து கேட்கலையா? இந்த 5 நாளாக நாங்கள் வந்து அழுகுறோமே. எங்கள் இவ்வளோ வருஷம் எனக்கு 2 பொண்ணு இருக்குது. என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ வேலையே இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு பணி நிரந்தரம் தாங்க நாங்கள் கேட்குறோங்க. நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நாங்கள் பணி நிரந்தரம் கேட்குறோம். வேறு எதுவுமே உங்களை நாங்கள் கேட்கல. எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்கல. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாக்கு கேட்டது எங்ககிட்ட ஃபஸ்ட்டு கையெழுத்து நான் உங்களுக்கு தான் போடுவேன், நீங்கள் பர்மனெண்ட் பண்ணுவேன் தான் நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் அதை நம்பி தான் எல்லாருமே ஓட்டு போட்டோம். இப்போ கூட நாங்கள் எல்லாருமே ஓட்டு போடுவோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எங்களை பணி நிரந்தரப்படுத்துங்க, நாங்கள் எல்லாமே எங்களுக்கு பண்ணுவோம். ஆனால் எங்கள் வயிற்றில் மட்டும் தயவு செஞ்சு அடிக்காதீங்க. இது நாங்கள் எங்களால் ஏற்றுக்க முடியல. எங்களுக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட முடியல. இதை நினச்சி நிறைய பேர் பெண்கள் எல்லாருமே இப்போ வந்து எப்படி தெரியுமா, இப்போ ஒரு இந்த மாதிரி நிலைமையில தெரியுமா இருக்கிறாங்க. இப்போ இந்த வேலை இல்லைன்னா நாங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி சாகணும், அந்த நிலைமையில நாங்கள் இப்போ இருக்கிறோம். ஏன்னா இதை விட்டால் எங்களுக்கு வேறு பழப்பு கிடையாது. 10 வருஷம் 5 வருஷம் இதிலே போயிட்டு நம்ம நாங்கள் கடனை வேறு வாங்கிட்டு இருக்கோம், கடன் பிரச்சனை வேறு இருக்கிறோம். இப்போ இந்த வேலையை விட்டுட்டோம்னா நாங்கள் அடுத்து தற்கொலை தான் பண்ணிட்டு நாங்கள் சாகணும். இப்போ அந்த நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம்.